ஆ இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு தண்ணியில் நம்ம உருளைக்கிழங்கு எப்படி சீவி எடுத்துக்கிறோம். 2 ஷேப்பில் நம்ம சீவ போகிறோம். ஒன்று சிப்ஸு மாதிரி, இன்னொன்று ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி. இந்த மாதிரி நேராக வெட்டிக்கோங்க, மெல்லிசாக இருக்கணும், அப்போ தான் வேகும். அப்புறம் இதெல்லாம் நல்லா கழுவிட்டு ஈரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எண்ணெயை காய வச்சு எண்ணெய் கொதிச்ச நீமை இது எல்லாத்தையும் உள்ளே பரப்பரன்னு தூவி விட்டுறணும் காய்ஸ். அது நல்லா வேகிற டயத்தில் நமக்கு மொறுன்னு வந்துடும். இப்போ நான் மொத்தமாக எல்லாத்தையுமே போட்டேன். எல்லாமே நல்லா மொறுன்னு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மொறுன்னு கிடச்சிருச்சு. இதில் நம்ம இன்னும் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காண்டி பொடியெலாம் போடுவோம். நான் எந்த பொடியும் போடல, பெப்பர் பொடியும் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். பெப்பர் நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ பெப்பர் பொடியே போட்டுக்கோங்க, செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் காய்ஸ். செமையாக இருக்குது, பார்க்கவே மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை சாப்பிட்டு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செமையாக இருக்குது காய்ஸ். பாய்.